ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோவில் எந்த ஒரு அரசியலை பற்றியோ இல்லை இன்னொரு அரசியல் தலைவர்களை பற்றியோ இல்லை எதை பற்றியும் நான் அதை பற்றி பேசவே இல்லை. குறிப்பாக அரசியல் பற்றி இந்த வீடியோவில் கிடையாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நேபாளில் நடந்த ஒரு பேரழிவு. அதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்றே நான் இந்த வீடியோ போடணும்னு நான் நினச்சிருந்தேன். பட் என்னால் போட முடியல. ஏன்னா அதோட விஷுவல்ஸு அதோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதை இன்னைக்கு பேசுவோம். அதை பற்றி தான் இன்னைக்கு பேசுவோம். ஃபஸ்ட்டு நேபாளில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. குறிப்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். மேக வெடிப்பு அப்படின்னா மழை வந்து ரொம்ப இதாக இருந்து டக்குன்னு அது வந்து இதாயிரும், ஒரே இடத்துல எல்லாத்தையும் கொட்டிடும். ஸோ அது மூலயமா வெளில வர்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது எப்படின்னா பனிப்பாறை. இப்போ நார்மலாக நேபாள் இருக்கிறது ஹிமாலயா இந்த சைடில் தான் இருக்கு. ஸோ அந்த அந்த இடத்துல பனிப்பாறைகள் அது அதிக அளவு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரை தேக்கி இருக்கும். அதுல இருந்து உருகி உருகி பார்த்தீங்கன்னா ஆறுகள் வந்து வரும். மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் முழுக்க இந்த ஆறு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயா வச்சு தான் வருது. ஸோ அது மாதிரி தான் நேபாளையும் இந்த மாதிரி ஒரு இதில் அங்கே ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிக்டர் அளவு சொல்கிறாங்க, 4.4 ஏதோ ரிக்டர் அளவு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிக்டர் அளவு நிலநடுக்கம் அந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அப்படி வந்ததுனால அந்த தண்ணி தேக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பனிப்பாறை உடஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு வெள்ளம் வந்து ஒரு செகண்ட்ல ஏற்படுத்திருச்சு. கேட்கலாம், என்னது அது ஒரு பனிப்பாறை ஒரு உடஞ்சதுனால இவ்வளோ பெரிய வெள்ளம் ஆகுமான்ட்டு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஏரியில ஒரு லேக்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குமோ அது அந்த அளவுக்கு ஒரு தண்ணியை வந்து அந்த ஒரு பனிப்பாறை வந்து அப்படியே அது சேமிச்சு வச்சிருந்துச்சு. அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி இருந்திருக்கு. டக்குன்னு அது உடையவும் அந்த முழுக்க அந்த தண்ணி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைம் பீரியட்ல அது எல்லாம் அது வந்து கிராஸ் ஆயிருச்சு. நார்மலா காற்றாற்று வெள்ளம் போல அப்படின்ற மாதிரி நிறைய மேடைகள்ல நிறைய இடத்துல அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மையிலே காற்றாற்று வெள்ளம் அப்படின்றது என்னன்றத நான் இந்த நிஜத்துல பார்த்ததே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, படத்துல நான் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துருக்கேன். பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல அவரு குந்தல தேசத்துக்கு, அதாவது தேவசேனா அந்த இது போகும்போது அங்க எதிரிகள் வருவாங்கன்னு சொல்லி அந்த டேம் உடைச்சு விட்டு அந்த தண்ணி எல்லாம் வரும்போது அந்த அந்த எதிரிகள் அந்த மக்கள் எல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த ஒரு நாட்டை காப்பாற்றுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ சேம் சினாரியோ தான், அதே மாதிரி தான் இதுலையும் அது உடஞ்சு ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ அங்க ஒரு கட்டடம் இருக்கு. அந்த நேபாள் எல்லையும் சைனா அந்த அந்த பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய கட்டடம்னு வைங்களேன். அதுல மக்கள் எல்லாம் சின்ன சின்னமா தெரியாது, ரொம்ப சின்ன. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த கட்டடம் எவ்வளவு பெருசா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்க இருக்கிற மக்கள் சின்ன பசங்க எல்லாம் ஓடி ஓடி போறாங்க. குறிப்பா இந்த இந்த வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போறாங்க. ஒரு செகண்ட் தான், ஒரே செகண்ட் முடிஞ்சு போச்சு. அந்த அந்த பில்டிங் இருந்த இடமே தெரியாத லெவலுக்கு போயிருச்சு. அவ்வளோ பெரிய பில்டிங் அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன நிலைமைக்கு ஆயிருப்பாங்கன்னு சொல்லி இப்ப நினைச்சா கூட அப்படியே கதி கலங்குதுங்க. உண்மையிலே சொல்றேன், அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன். என்னால் உண்மையிலே அதெல்லாம் பார்க்கவே முடியல. நேற்று நான் உண்மையிலே வீடியோ போடாததுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு இன்சிடென்ட் தான். இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது ஒரு 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 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமே. அந்த மக்களுக்கு ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு அது அது அதுக்கான டைமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வேற விஷயம். ஆனா ஒரு இந்த மாதிரி நடந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு இங்க இருந்து நீங்க உடனே கிளம்பிருங்க, இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு அசரீரி மாதிரி கூட சொல்லியிருந்தா அந்த மக்கள் போயிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்தான். எவ்வளவு சொன்னாலும் நம்ம அதை வந்து இது பண்ண முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க உடல் எல்லாம் அப்படியே கிடக்கு, அப்படியே ஒரு குப்பை மாதிரி கிடக்கு, அங்கங்க கிடக்கு. யாரு என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணு, குழந்தை, அவங்களுடைய உடல்கள் அங்கங்க கிடக்கு, இங்கிட்டு அங்கிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய. உண்மையே சொல்றேன், அதெல்லாம் பார்க்கவே முடியலைங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு யோசிக்க தோணுது, என்னடா அது கடவுள் இருக்கானா இல்ல என்ன அப்படின்ற ஒரு டவுட்டே வருது. ஏன்னா இந்த மாதிரி மொத்தமா வாரி சுருட்டி போடுறதுக்கு அந்த நிறைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள் கோயிலும் இருக்கலாம், நிறைய சர்ச் இருக்கலாம், இல்லை மசூதி அந்த மாதிரி நிறைய இது இருக்கலாம். அதுல யாராவது ஒரு கடவுள் பார்த்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தடுத்திருக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான்.
இதுல முழுக்க நிறைய, அதாவது நேபாள் மக்கள் மட்டும் கிடையாது. இதுல தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. இந்தியால இருந்தே மோஸ்ட்லி நிறைய பேர் போயிருக்காங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நேபாள் அப்படின்றது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட மையப்படுத்துது. ஹிமாலயா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. அந்த மலைக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. அதனால வரக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டூரிஸ்ட் தான். அதை நம்பி தான் மோஸ்ட்லி அது ஓடிட்டு இருக்குன்னு வைங்க. ஸோ பலதரப்பட்ட மக்களும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க ஆளு அப்ஸ்காண்ட் யாருமே கிடைக்கவே இல்ல. இதுல மோடி அவர்களே சொல்லியிருக்காரு. அதாவது நேபாள் அந்த அந்த பிரதமர் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாரி எங்களுடைய ராணுவமும் இதுக்காக உங்களுக்கு வந்து உதவி பண்ணும். அப்படின்ற மாரி அதுக்கு ஹெல்ப்பும் குடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஆட்களும் போயிருக்காங்க. அங்க போய் ஹெல்ப் பண்றதுக்கு மக்களுக்கு. ஏன்னா நெறைய மக்கள், ஏன்னா இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 150, 200 பேர் கிட்ட இறந்திருக்காங்க அப்படின்ற மாரி அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. 700 இல்ல 1000 பேர் கிட்ட காணாம போயிட்டாங்க. ஆள் எங்கன்னே தெரியல. ஏன்னா யோசிச்சு பாருங்க. சின்ன புள்ளி மாரி தான் இருக்காங்க ஆளுங்கலாம் பார்க்கும்போது. அது வருது அப்படியே பேய் மாரி வருது. பேய் மாரி வருது. அவ்ளோ பெருசா வந்து அப்படியே அடிச்சு தூக்கி போட்டு ஒரு வீடியோ பார்த்தேங்க. உண்மையிலேயே சொல்றேன். அது பஸ்ஸு, லாரி அது இதுன்னு சொல்லி அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. ஒரு இது கூட புரோஜனம் இல்லாத மாரி, சின்ன குழந்தைங்க இந்த இது விளையாடுவாங்கல்ல, டாய் வச்சு விளையாடுவாங்கல்ல, அது உடைஞ்சு நொறுங்குனா எந்த மாரி இருக்கும்? அந்த மாரி இருக்கு ஒரு பஸ்ஸு நெலைம. பஸ்ஸு எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியும். ஆனா அதுவே தூக்கி போட்டுருச்சு. ஒரு பொருட்டாவே இல்ல. ஃபூன்னு ஊதி விட்ட மாரி அவ்ளோ இது. ஒரு இதுல பாலம் பார்க்கிறேன். அவ்ளோ பெரிய பாலம். அப்படியே அடிச்சு அசால்ட்டா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டு இருக்கு. உடைஞ்சிருச்சு அந்த பாலமே. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல இருக்க கனெக்ஷனுக்கு ஒரே ஒரு பாலம் மட்டும் தான். அந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியுது. அது அங்க இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பாலமே நொறுங்கிருச்சுங்க. எல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு. இந்த இந்த ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல முழுக்க முழுக்க பாலமே காணோம். பாதியா உடைஞ்சு அது பாட்டுக்கு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறவங்களுக்கு கான்டாக்ட் இல்லாத மாரி ஆயிப்போச்சு. அந்த மாரி பாலமும் இந்த மாரி ஒண்ணு இல்ல. இந்த 2, 3 பாலங்கள் அந்த மாரி தான் உடைஞ்சு கனெக்ஷனே இல்லாத மாரி இருக்கு. அது மட்டும் கிடையாது. அந்த ஆற்று பக்கத்துல இருக்கக்கூடிய நெறைய வீடுகள் அடிச்சுட்டு போயிருக்கு. அதுல இருந்த நெறைய மக்கள்லாம் காணோம். இப்ப வரைக்கும் நெறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்க ஒரு டூர் மாரி ஒரு 55 பேரு, 60 பேருன்னு சொல்லி பஸ்ல இங்கேருந்து கிளம்பி போனவங்க, அங்கேருந்து டூரிஸ்ட்டுக்கு அந்த என்ன சொல்றது? அந்த டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க, அந்த டூருக்கு அனுப்பக்கூடிய டிராவல்ஸ் அவங்கலாம் சொல்றாங்க. இந்த மாரி இந்த டைம் பீரியட்ல இவங்க கிளம்பியிருந்தாங்க. இப்போதைக்கு அவங்க அங்க தான் இருந்திருக்கணும். இப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள ஆள காணோம். தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணுங்க. அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ற மாரி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழக அரசும் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த வீடெல்லாம் அப்படியே பார்க்கும்போது நொறுங்கி போயிட்டு இருக்கு. ஃபுல்லா அங்க ஆள்லாம் காணோம். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. இப்ப முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, நேபாள் அப்படியே தலைகீழா ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருச்சு. இந்த மாரி தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு கேதார்நாத்ன்னு நெனைக்கிறேன். அங்க இதே மாரி தான் ஒரு மேக வெடிப்பு அந்த இடத்துல நிகழ்ந்துச்சு. அப்பயும் இதே மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு. வெள்ளம் வந்து நெறைய பேர் அந்த இதுல இறந்து போனாங்க. அது ஒரு படமாவே பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு படமே வந்திருந்துச்சு. கேதார்நாத்ன்னு பேர வச்சு ஒரு படமே வந்துச்சு. அதுலயும் இந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அந்த கோயில் இருக்கும். பின்னாடி ஒரு அந்த அவ்வளோ பெரிய பாறை விழுந்ததுனால அந்த கோயில் தப்பிச்சிருக்கும். ஸோ அது அது ஒரு விஷயம் மாரி இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க. இது யோசிச்சு பாருங்களேன். ஒரு சூரியன் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு வெயிலான ஒரு டைம். திடீர்னு ஒரு அவ்ளோ பெரிய சத்தத்தோட, அவ்ளோ பெரிய தண்ணி, ஒரு டேம்லருந்து ஃபுல்லா டேம் உடைஞ்சு அந்த தண்ணி வந்துச்சு அப்படின்னா, எப்படி இருக்குமோ அவ்ளோ தண்ணி எந்த ஒரு மக்களுமே அத பத்தி யோசிச்சிருக்க முடியாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ரியலைஸ் பண்றது கூட ஒரு செகண்ட் கூட இல்லாத அளவுக்கு முழுசா அடியோட அழிஞ்சு போச்சு. அதனால தான் என்னால நேத்தும் வீடியோவே பண்ணவே முடியலைங்க. இந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன். முடியல. குழந்தை அப்படியே ரோட்ல கிடக்குது. அவங்களுடைய உடல்கள் எல்லாம். நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயங்க. சப்போஸ் இந்த மாரி இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்காக நம்ம ஒரு அஞ்சலியும் செலுத்துவோம். அது மட்டும் கிடையாது. சப்போஸ் இதுல அ உடல்ல ஏதோ காயம்பட்டு, இல்ல ரொம்ப ஆபத்தான நிலைமையில சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது. இன்னும் இதுக்கு மேல எதுவும் பெருசா எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கங்க. அவ்வளவுதான். நானும் வேண்டிக்கிறேன். நான் நேத்து நைட் ஃபுல்லா எனக்கு இதே ஒரு மைண்ட் செட் தான். ஒவ்வொரு வாட்டியும் நான் சோசியல் மீடியா உள்ள போம்போது, முதல்ல 10 பேரு பலி, அப்புறம் 20 பேரு, 30 பேருன்னு ஒவ்வொரு வாட்டியும் அத பார்க்கும்போது, இதுக்கு மேல ஒண்ணும் வந்துறக்கூடாதுப்பா. இதுக்கு மேல யாருக்கும் எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒவ்வொன்னும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, அதுக்கு மேல ஒவ்வொரு விஷயமா தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ, உங்களால அந்த ஒரு விஷயமாவது பண்ண முடிஞ்சா அத பண்ணுங்க. அவ்வளவுதான்.